வில்லன் கையில இருந்து ஹீரோவை காப்பாத்துறது அல்ல ஹீரோவோட நோக்கம். அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணணும், அதுதான் முக்கியமானது. காப்பாத்தி தெருவில் விடுறதா? புரியுது உங்களுக்கு? அப்படித்தான் தேவன் பிசாசுகள் விடுதலை ஆக்கிட்டு விடல. அதற்கு பிறகு ஒரு சிறப்பான வாழ்க்கை. எத்தனை வாக்குத்தத்தங்கள் உங்களை வாழ வைப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இரவும் பகலும் அதையே நினைத்திருங்கள். சத்துருக்களின் சகல சதி தடைகளையும் நிர்மூலமாக்கி போட்டுவார். உங்க வேலையெல்லாம் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும். நீங்கள் கெட்டவனா இருந்தால் கூட உங்களை பிசாசால் தொடர உரிமை கிடையாது. எனக்கு வேலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நான் உங்களை பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படி இந்த வேலையில நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் அவன் ஸ்டாண்டர்டுக்கு பேசாம மக்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு பேசணும். ஜெபங்கள் பயத்தின் விளைவாய் வருவதல்ல, அது வெற்றியின் விளைவாய் வருவது. தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் பிசாசுக்கு பயப்படுவதற்கு காரணம் அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மீது ஒரு லீகல் ரைட்ஸ் இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். My father has no limit, devil has no right. கையை தட்டுங்க ராமே. தேவனுடைய மிக பெரிதான நோக்கம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை பெற வைப்பது மட்டுமல்ல, எகிப்து தேசத்திலே இருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல, நம்மை கானானுக்குள் கொண்டு செல்வது. நீங்கள் கானானுக்குள் போகாத வரைக்கும் உங்க ஜேர்னி என்ன செய்யல, நிறைவடையவில்லை. ஒரு வழியா எகிப்திலிருந்து எஸ்கேப் ஆயிட்டோம்டா என்கிற மனநிலையில் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் சென்னைக்கு போகிற வழியிலே கொட்டாம்பட்டியிலே நீங்கள் நின்று விட்டீர்கள் என்ற அர்த்தம். இடையில நிற்கலாம், டீ சாப்பிடலாம். ஆனால் திட்டம் அதுவல்ல. திட்டம் கானான் தேசம். இங்கே இன்றைய பிரச்சனை என்னவென்றால், இவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையான உடனே இதுதான் தேவனுடைய திட்டம் என்று நினைக்கிறார்கள். அல்ல, தேவனுடைய திட்டத்திற்காக உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். கைத்தட்டுங்க அவருக்கு. அவருடைய திட்டமே உங்களை வெளியே கொண்டு வரது கிடையாது. அவர் திட்டத்திற்காக உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். மிகுந்த வைராக்கியத்தோடு இந்த மாலை வேளையில் உங்களிடத்தில் ஆவியானவர் சொல்கிற வார்த்தை கேட்டுக்கொள்ளுங்கள். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஆவியானவர் சொன்னார், மனுஷனை பிசாசிட்ட அடிமையாயிட்டான் ஆதாம் பழத்தை தின்னுட்டு. திரும்ப அவனை எப்படியாச்சும் அவன்கிட்ட விடுதலையாக்கணும் என்கிற நோக்கத்தில் என் பிள்ளை அனுப்பல, திரும்ப அவனை ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் என்கிற வைராக்கியத்தோடு நான் வேலை செய்தேன். மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலையான உடனே என் நோக்கம் நிறைவேறவில்லை. எந்த ஏதேன் தோட்டத்திலே நானும் அவனும் நடந்தோமோ அதே ஏதேன் தோட்டத்தில் மறுபடியும் நாங்கள் நடக்க வேண்டும். ஆமென். எஸ் லார்ட். நெஞ்சம் மறப்பதில்லை. அவர் நெஞ்சம் மறக்காது, அதன் நினைவை இழப்பதில்லை. என் அன்புக்குரியவர்களே, அவர் அவனோட வாக் பண்ணதை அவரால் மறக்க முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியே போடான்னு ஒரு அசால்ட்டெல்லாம் ஒரு செகண்டில் அவர் சொல்லலை. அவன் வெளியே போன பிறகு எம்டியாக இருந்த ஏதேனில் பார்த்து அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். இதோ வானத்தை பார்த்தேன், அது வெறுமையாக இருந்தது. பூமியை பார்த்தேன். இது எல்லாம் ஃபாலிங்க்கு அப்புறம் இருக்கிற அவருடைய மனநிலை. 3 நாள் உங்கள் வீட்டில் ஒரு சொந்தக்காரன் இருந்துட்டு நல்லா பழகிட்டு வீட்டில் கலகலன்னு இருந்துட்டு 4வது நாள் ஊருக்கு போனால் உங்களுக்கே அந்த 4வது நாள் எப்படி இருக்கும்? வெறிச்சோடி இருக்கும். அவங்க உட்காந்து பேசின இடம்லாம் அவங்க போன பிறகும் அவங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்படித்தான் ஏதேனிலே ஆதாம் போன பிறகு தேவனுக்கு ஆதாம் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு.
பைபிள் say he walked with God. அவர்கள் நடந்தார்கள், அவர்கள் பேசினார்கள், சஞ்சரித்தன சிரித்திருப்பார்கள், ஜோக் அடிச்சிருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, உலாவி இருப்பாங்க, இல்லை அவனை தூக்கி இருப்பார், தோளில் தூக்கி சுமந்திருப்பார், நடந்திருப்பார். ஆமாம், அவருக்கு கன்னத்தை கிள்ளி இருப்பாவன், விளையாண்டுருப்பார். அவன் போனதுன்னு இது ஏதோ அசால்ட்டை துரத்திட்டார்ல, அவர் மனம் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும். என் அன்புக்குரியவர்களே, இதை எதற்கு ஆவியானவர் காண்பிச்சார்னா, என்னுடைய நோக்கம் அவன் பாவத்தை மன்னிப்பதல்ல, எங்கே நாங்கள் நடந்தோமோ அதே இடத்திற்கு மறுபடியும் அவனை அழைத்து வந்து அவனோடு கூட நான் நடக்க வேண்டும். அதனால ஏதேன் தோட்டம் ஒரு ஆப்ஷன் அல்ல, தட் இஸ் த அல்டிமேட் கோல். என் அருமையான தேவனுடைய மகளே, மகனே, இடையில எங்கேயாச்சும் கொட்டாம்பட்டி, வாடிப்பட்டி, இந்த பக்கம் டீயை குடிச்சிட்டு அங்கனுக்குள்ளே யாரையாச்சும் பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி அங்கனுக்குள்ளே கட்டில் போட்டு தாப்பை போட்டு பேசிக்கிட்டு இருந்தா, 50 ரூபா 100 ரூபா பக்கம் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வாழ்க்கை அல்ல. உங்கள் கடனை அடைப்பது உங்கள் வாழ்க்கை அல்ல. விட்டு போன ரூபாயை விரட்டி பிடிக்கிறது உங்கள் வாழ்க்கை அல்ல. ஏதேன் தோட்டமே உங்களுடைய கோல். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் அந்த இடத்திற்கு உங்களை கொண்டு வரும் வரைக்கும் உங்கள் ஜேர்னி முடிவடையலை. நான் நம்புகிறேன் தேவனுக்கு ஏதேனுக்குள்ள வந்த பிறகுதான் ஒரு கனவு நிறைவாகுது. நான் யோசித்தேன், எவ்வளோ நாள் வாழ்ந்திருப்பான்? 1 வருஷம் கூட வாழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா குழந்தை வெளியே வந்து தான் பிறந்திருக்கு நம்ம கணக்குக்கு. இல்லை ஒரு 6 மாதம் இருந்திருப்பானா? அதனால் நாட்கள் குறைவாக இருக்கிறனால அவர் லவ் குறைவாக இருந்திருக்குமா? உலகத்து கவிஞன் எழுதுனா, ஒரு முறை ஏனும் ஒரு நாள் பொழுதும் உன்னுடனே நான் இருந்தால் தெரியாது உங்களுக்கு. அதனால தான் இடையிலிருந்து வரேன். அதை இறப்பினிலும் மறுபிறப்பினிலும் நான் நினைத்திருப்பேன் எழுதுறான். உன் கூட ஒரு நாள் வாழ்ந்தால் கூட சாகிற வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு உலக அன்புல ஒருத்தன் எழுதுறான்னா, ஆதாம் ஒரு நாள் கூட இருந்துட்டு போயிருக்கட்டுங்க ஏதேன்ல, அவர் அதை மறக்கவே மாட்டார். ஏறக்குறைய பல நாட்கள் அவன் இருந்திருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, ஏன்னா அதுக்கப்புறம் அவன் பேர் வைக்கிறான், நிறைய விஷயம் நடந்திருக்கு. தேவன் வருவாராம், அவன் என்ன பேர் வைக்கிறான்னு பார்க்குறாரு, அவன் கூட பேசியிருக்கிறாரு, பழகியிருக்கிறாரு. இது உறவு சம்பந்தப்பட்டது. மறுபடியும் அந்த உறவு அவருக்கு தேவை. ஆமேன். உறவு வேண்டுமென்றால் அந்த சூழ்நிலை தேவை. ஆமாம், ஹனிமூன் கொடைக்கானல் தான். ஆமாம், ராம்நாட்டில் வைக்க முடியாது. சாரி, ராம்நாட்டில் யார் இருந்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் இருக்குது. ஆமேன்னு சொல்லலாம். அப்படி தான் அவரோடு பழகுவதற்கு பைபிள் சொல்லுது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாம்கிட்ட வந்தாராம். ஏன்னா அந்த மைண்ட் செட்டு தான் அவனுக்கு நல்லா இருக்கு நம்ம கூட பேசுறதுக்குன்னு. ஸோ அவர் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார்னா முதலாவது உங்கள் சூழ்நிலையை அவர் மாற்றுவார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, எங்காவது நீங்கள் நின்று கொண்டிருந்தால் உங்கள் சிந்தனை மறுபடியும் ஏதேன் பக்கம் திரும்பட்டும். இந்த மலை நாட்டை சுற்றி திருந்தது போதும். இதை தாண்டி தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி நாம் கடந்து சொல்லுவோம். ஏதேன் வாழ்க்கை எல்லாரும் சொல்லுவோம். அதுதான் தேவனுடைய வைராக்கியம், அதுதான் தேவனுடைய திட்டம். ஏதோ பிசாசின் கரத்திலிருந்து பிரித்தெடுப்பது அல்ல. வில்லன் கையிலிருந்து ஹீரோவை காப்பாற்றுறது அல்ல ஹீரோவோட நோக்கம். அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணணும், அதுதான் முக்கியமானது. காப்பாற்றி தெருவில் விடுறதா? புரியுது உங்களுக்கு? அப்படித்தான் தேவன் பிசாசு கையிலிருந்து விடுதலை ஆக்கிட்டு விடலை. அதற்கு பிறகு ஒரு சிறப்பான கையை தட்டுங்க சார். ஆமேன், ஆமேன், ஆமேன். அந்த ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். இந்த இரவு வேளையில் அதை அறிந்து கொள்ளாதிருப்பீர்கள் என்றால் அந்த இடத்திற்கு நோக்கி கடந்து செல்லுங்கள். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்த இடங்களை நோக்கி இணைக்கப்பட்டிருக்கும் என்றால் தாழ்ந்த இடங்களை நோக்கி உங்கள் மூக்கு என்ன செய்யாது? தேடாது. பன்றிகளைப் போல மட்டமான விஷயங்களுக்குள்ளே நம்முடைய எண்ணங்கள் என்ன செய்யாது? நுழையாது. இங்கே வச்சிருந்த எட்டனா எவன் எடுத்தான்? அவனா இருக்குமா இவனா இருக்குமா? அந்த நோக்கமே வராது. ஏனென்றால் உயர்ந்த மனிதர்கள் உயர்ந்த விஷயம். ஆமாம், என் பேருக்கு ஒன்று கொடுங்க. ஆமாம், உயர்ந்த மனிதர்கள் உயர்ந்தவைகளை சிந்திக்கிறார்கள், உயர்ந்தவைகளை நோக்குகிறார்கள். அந்த இடத்திற்கு உங்களை வரும்படி நான் அழைக்கிறேன். இந்த உயர்ந்த ரக சிந்தனை இல்லாதவர்கள் தான் மட்டமானதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 4 சப்பாத்தில் 2 சப்பாத்தி குறையுதே, யார் எடுத்துட்டு போனேன் என்கிற மனநிலையிலிருந்து வெளியே வாங்க. தேவன் ஒரு மிக பெரிய வாழ்க்கை வைத்திருக்கிறார்.
இந்த மிகப்பெரிய வாழ்க்கை குறித்த படம் உங்களை மற்றவர்களை குறித்து யோசிக்கிறதிலிருந்து விடுதலை கொடுக்கிறது. இந்த உயர்ந்த படம் பிசாசின் கிரியைகளை குறித்து யோசிப்பதிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறது. சிலருக்கு பாருங்க, பிசாசு ஒன்று சொல்லிட்டா எப்படி அவன் செஞ்சே முடிச்சிடலான்னு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. ஆனால் தேவன் ஒன்று சொல்லிட்டார், மட்டும் செய்வாரா? யதார்த்தம் நமக்குள்ள இருக்கு. ஒரு நெகட்டிவாக கனவு கண்டா நடந்தே ஆகுண்டான்னு நினைக்கிறேன். ஆனால் பாசிட்டிவாக கனவு கண்டா, நான் சொல்கிறேன், நெகட்டிவ் கூட நடக்காமல் போயிரு சார். என் வாழ்க்கையில் 100 நெகட்டிவ் கனவு நடக்காமல் போயிருக்கு. கர்த்தரை மாற்றிருக்கிறாரு. ஆனால் பாசிட்டிவாக ஒன்று சொன்னா கையத்தட்டு. ஆமென், ஹல்லேலூயா. சொன்னா அது நடக்காமல் போகாது. உதரேன்ட்டு ஒரு பிசாசு சொல்லிச்சு, ஒன்று நான் காலி பண்ண விட மாட்டேன். சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் காலி பண்ண விட மாட்டேன். ஒரு பிசாசை துரத்தும் போது எத்தி எப்படி ஓடிடுச்சு. ஆனால் போன பிறகு அவன் ஒரு விதையை போட்டு போயிட்டான். காலி பண்ணாம விடவே மாட்டேன், காலி பண்ண. 2 நாள் உள்ளே ஓடுது. என்ன ஆண்டவரேன்றேன். கர்த்தர் சொன்னார், பரவாயில்லையப்பா, நான் சொன்னதான் நம்பலன்னு. நான் சொன்னதை நீ நம்பலன்னு ஒன்று, நீ யார் சொன்னதுமே நம்ப மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் அவன் சொன்னால் கரெக்டாக நம்புறியப்பா அப்படின்னாரு. நான் உன்னை வாழ வைப்பேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், என்னைக்காச்சும் இவ்வளோ யோசிச்சிருக்கியாடா? ஆனால் அவன் காலி பண்ணிடுறேன்னு சொன்ன உடனே அதே யோசிச்சுட்டு இருக்கிறோம். எத்தனை வாக்கு தத்தங்கள் உங்களை வாழ வைப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இரவும் பகலும் அதையே நினைத்திருங்கள். சத்துருக்களின் சகல சதி தடைகளையும் நிர்மூலமாக்கி போட்டுருவார். ஆமென். எல்லா பக்கம் நெட்வொர்க்கை கொடுத்து வயரை கனெக்ஷன் பண்ணி கடைசியில் வெளியே கொண்டு அவங்க வீட்டில் வச்சுற மாதிரி ஆகிப்போம். அவர் சொல்லுவார், கனெக்ஷன்லாம் கரெக்டாக தான் போட்ட, அந்த வெடியை தான் மாற்றி வச்சுட்டு இருந்தாங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். ஆமென். தேவனுக்கு எல்லாம் லேசான காரியம். அந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். தேவனுக்கு சகலமும் லேசான காரியம். ஆமென். சத்துருக்களின் திட்டங்களை தவிடுபொடியாக்குவது லேசான காரியம். சத்துருக்களை இருந்த இடம் தெரியாமல் அழிப்பது லேசான காரியம். உங்களை மாத்துறது லேசான காரியம். ஆமென். சில நேரம் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை சரி பண்ணிட்டு திட்டத்தை காலி பண்ணுவார். சில நேரம் உங்களை சரி பண்ணாமல் திட்டத்தை காலி பண்ணிட்டு அப்புறம் நீ மெதுவாக சரியாருன்னு சரி எப்படி வேணாலும் செய்வார். அது என்னன்னா, அவர் என்ன வேணாலும் செய்வேன், அவ்வளோ பெரிய காடு. நீங்கள் அவரை பிராக்கெட் பண்ணவே முடியாது. அதுதான் மேட்ரு. நீ சரியானவன் ஆசீர்வதிப்பேன், நல்லது. ஆனால் சரியானா தானே நினச்சிட்டு பார்த்துருமா, ஆசீர்வதித்து சரி பண்ணிடுவார். எது வேணாலும் செய்வார் சார். அதனால் ஐயோ என் வாழ்க்கையில் இது வராமல் பயப்படாதீங்க. பேதுருவை சரி பண்ணி மீனை கொடுக்கல, மீனை கொடுத்து சரி பண்ணார். ஆமாம். 1000 விளக்கு தொகுதியில் சேட்டைகள் பண்ணி கொண்டு இருந்தவர்களுக்கு பதவியை கொடுத்து சரி பண்ணாங்க. அதற்கு முன்பாக பயங்கரமான, ஆமாம், ஃபுல்லாக புதிய வானம் படத்தில் வில்லைங்க வர மாதிரி தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க, சார் உங்களை பற்றி இவ்வளோ திட்டுறாங்க, நான் அதை பற்றி கவலைப்படுறதில்ல அப்படின்னு அமைதியாக போயிடுறாரு. புரிஞ்சுங்க, மட்டும் புரிஞ்சுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. என்னன்னா, என்னையா அவரை மாற்றிச்சுன்னா பிளஸ்ஸிங். நம்முடைய மைண்டு ஒரு குறுகிய மனநிலை. என்ன சொல்ல வரேன்னா, இந்த நிமிடத்தில் இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கிற வண்ணமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவன் மிகப்பெரியவன். ஆமாம். இதுலேயும் தெரியலன்னா ஏதாச்சும் லாரிக்கு முன்னாடி எழுதி வச்சிருப்பாங்க, அதை பார்த்தாச்சு தெரிஞ்சுக்காங்க. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இறைவன் மிகப்பெரியவன். ஆனால் நமக்கு அது தெரியல. என்ன சொல்ல வரேன் என்றால், தேவனுக்கு எல்லாம் லேசான. நல்லா கைத்தட்டுங்க ஒரு தடவை. பயப்படாதீங்க, கைத்தட்டுங்க. லேசான காரியம், பயப்படாதீங்க. ஆமென், 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 ஆமென். எஸ் லார்ட். என் அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை யோசித்தாலும் அது ஒரு லேசான காரியம். தயவு செய்து பாவமோ பிரச்சனையோ பிசாசோ உங்களை த்ரெட்டன் பண்ண விடாதிருங்கள். எங்காவது துணிகரமாக கிரியை செய்கிறவர்களுக்கு அது தானாக அது வேலையை பார்த்துரும். அதை விட்டுருங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, எந்த விஷயத்திலும் எதுவும் உங்களை பயமுறுத்த விடாதிருங்கள். ஆமாம், நான் முற்றிலும் என்னுடைய மனநிலைக்கு எதிராக இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுதான், நீங்கள் ஸ்டேஜுக்கு கீழே ஒன்று பேசிக்கிட்டு இருப்பீங்க, ஸ்டேஜுக்கு வந்து வேற மேட்டர் பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ என்னோட ஆவியானவர் பேசிகிட்டு இருக்காருன்னு அர்த்தம்.
ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து ஜோம் பண்ணிச்சு, அமெரிக்காவுக்கு எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. சிலருக்கு வாழ்க்கையில் காணானே அதுதான். அவனுக்குள்ளே போய் அந்த பக்கம் ஜீவனை விட்டால் கூட போதுண்டான்ற மாதிரி. எல்லாரும் இல்லை, சிலர். அப்போ நான் போய் ஆகணும், அதனால் எனக்கு ஒரு ஜோம் பண்ணுங்க. சரிம்மான்னு சொல்லிச்சு. ஜோம் பண்ணி நீ போகிறதுக்கான வழியில் கர்த்தர் செய்வான்னு அனுப்பிச்சாச்சு. கடைசியில் போனால் இங்கே பிஎட் எக்ஸாமில் எல்லாம் பாஸ் ஆகிட்டேன். அந்த கூட்டத்தில் அது போகணுன்னு சொல்லிட்டு இருந்த கூட்டத்தில் இது வந்து ஃபெயில் ஆன பிறகு திரும்ப வருது, எனக்கு போகணுன்னு ஒரே ஆசை. ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன்னு. உடனே நான் என்ன சொல்கிறேன், இங்கே பாருமா, கர்த்தருடைய சித்தத்துக்கு என்ன செய், ஒப்பு கொடு. தேவன் என்ன செய்கிறாரோ விட்டு எல்லாம் நல்லதுக்கு நடக்கும். இதெல்லாம் வழக்கமாக நம்ம வச்சிருக்க ரெடிமேட் மெசேஜ். ஏன்னா ஃபெயிலாக போச்சு இல்லை, அதனால் கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுமா, தேவன் எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவும் மாற்றுவார். ரெடிமேட்னா என்ன அர்த்தம்னா இதெல்லாம் வார்ம் அப் ஆகிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். சாதாரண நினச்சிடக்கூடாது. ஒன்றுமே எல்லாம் வெட்டியாக போவ, வீணாக போவ, அவ்வளோதான் அவனுக்கு எதிர்காலமே போச்சு, இப்படி பேசிகிட்டு இருக்கிற உலகத்தில் கவலைப்படாதமா, நன்மைக்கு எதுவாக மாறும். இது ரெடிமேட்னா நல்லா இருக்குல்ல, எல்லாத்துக்கும் இது சொன்ன ஒன்று அப்படியே அந்த ஆவி கொஞ்சம் எந்திரிக்கும். ஒன்றும் கவலைப்படாதமா, கர்த்தர் இந்த வருஷம் இல்லாட்டினா கூட அடுத்த வருஷம் கூப்பிடுவார், இல்லை ஏதாச்சும் ஒரு அற்புதம் கூட செய்யலாம். அப்போ அந்த ஸ்டாண்டர்டில் பேசிட்டு கண்ணை மூடி கையை வைக்கிறேன். ஆவியானவர் சொல்கிறாரு, அடுத்த வருஷம் இல்லைப்பா, இந்த வருஷமே போகுது. இந்த வருஷத்தில் அடுத்த பேட்ச் இல்லைப்பா, இதே பேட்சில் போகுதுன்றார். நான் சொல்லிட்டேன், இங்கே பாருமா, நீ போயிடுவேன்றாரு. அது சொல்லி நான் ஃபெயிலாக போயிட்டேன் சார், தெரில நீ போயிடுவேன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு பெரிய அளவில் ஏற்றுக்கலை. ஆமாம், அது ஒன்றே நான் சொன்னதை பெரிய அளவு என்ன செய்யலை, அங்கீகரிச்சுக்கலை. பட் வந்து அப்படியா, சரி ஃபெயிலாக போயிட்டாங்க. அறிவுக்கு எவனுமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஆவியானவர் சொல்லி போயிடுவேன்னு. அடுத்த நாள் டைரக்ட் இன்டர்வியூ வர வைக்கிறாங்க. அங்கேருந்து பாஸ் ஆனவங்க ஃபுல்லாக தான் அட்டன் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணுறாங்க. இன்டர்வியூவில் வந்து எல்லாருமே செலக்ட் ஆகிடுச்சு, இந்த பொண்ணு செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வருது. ரிசல்ட்டில் எல்லாம் பாஸ், இது ஃபெயிலு. அப்போ இது போக முடியாது. இது செலக்ட் ஆனாலும் இங்கே ஃபெயில் ஆகிடுச்சுல. அடுத்து ஃபோன் பண்ணி பேசுமா, இங்கே சொன்னாங்க நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, இங்கே வந்து எழுதி பாஸ் ஆகிக்கான்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. மேட்ரு என்னென்னா, ஃபெயிலாக போனோன்னு அனுப்பிச்சு வைக்கிறார் தேவன். God has no boundaries. பரமபிதாடா. ஆமென். அப்பேற்பட்ட தேவன்கிட்ட வந்துட்டு நீங்க வந்து ரூட்டு போட்டே கொடுக்க கூடாது. அவர் உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நீங்க பாருங்க, இந்த மைக்கை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பேருக்கு? 300 பேருக்கு வந்துருச்சா, வால்யூம் வந்துருச்சா? 5000 பேர் உட்கார வச்சு மைக்கெல்லாம் பேசியிருக்காரு. வரமாட்டேன், இப்பதான் யோசிக்கிறோம் அது வேற இருக்கான்னு. 5000 பேருக்கு பேசினார்னு தெரியும்ல, மைக் இல்லாம எப்படி பேசினாரு? அவர் கூட்டம் நடத்தின அதே இடத்திலே இவர்கள் இஸ்ரேலுக்கு போய் கூட்டம் போட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல உட்காந்து மைக்கெல்லாம் செட் பண்ணிட்டு பேசினா இவங்க பேசின எதுவுமே கேட்கலையா மக்களுக்கு. எக்கோ வந்துகிட்டே இருக்கான். கூட்டம் வேற உட்காந்துருக்கு. என்னடா செய்யணும், என்னென்னமோ செட் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் செட் ஆகலை. மைக்கை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு சும்மா பேசினா உட்காந்துருக்கிற 50 பேர் கேட்குறான். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஆவியானவர் மூலமா இயேசுவுக்கு சொல்லுவாராம், நீங்க இந்த இடத்துக்கு போங்க, இங்கே தான் அந்த பின்னாடி இந்த செட்டப்பில் இந்த குகை, இந்த இடம், இந்த இடத்துல நீங்கள் பேசுனீங்கன்னா மைக்கே இல்லாமல் அத்தனை பேருக்கு ரீச் ஆகும். சில இடங்களில் நபர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அது இல்லைன்னு நான் சொல்லலை. அதே நேரத்தில் மைக் இல்லாமல் பேசப்பட்ட இடங்கள் உண்டு. கடற்கரையில் பாருங்கள், அவர் உட்கார்ந்த உடனே படகை சற்று உள்ளே தள்ளும்படி கேட்டுக்கொள்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கொஞ்சம் கடலுக்குள்ளேருந்து பேசுனீங்கன்னா அந்த காற்று நீங்கள் பேசுகிற ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகும். இப்படி ஏகப்பட்ட சயின்டிஃபிக் வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறார் அவர். சரி, ஓகே. இப்போ மேட்ரு என்னன்னா, தேவனுக்கு வரைமுறை கிடையாது. இந்த இரவில் உங்களை பணக்காரனாக்க முடியும் பார்க்க முடியும். டாக்டரால் குணமாக்க முடியாது என்று சொன்ன வியாதியை இந்த இரவிலே தேவன் குணமாக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதான் நான் சொல்றேன்ல, உங்களை சரியாக்கி ஆசீர்வதிக்கலாம், உங்களை ஆசீர்வதிச்சு கூட சரியாக்கலாம். எது வேணாலும் செய்வார், எது வேணாலும் செய்வார். உங்க வேலையெல்லாம் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்பது. நீங்கள் கெட்டவனா இருந்தால் கூட உங்களை பிசாசால தொடர்றதுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்.
நான் உங்களை பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு இந்த வேளையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பாவம் செய்வதற்கு உற்சாகப்படுத்துவதற்காக நான் பேசவில்லை. கெட்ட சிந்தனை உள்ளவர்களுக்கு கெட்ட மாதிரி டிரான்ஸ்லேஷன் தான் தெரியும். நல்ல சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தான் தெரியும். எப்பவுமே கிரேஸை கேட்கும்போது தேவனோடு இணைக்கப்பட்ட மனதுடையவர்களை கேளுங்கள். இல்லாட்டி கிருபை உங்களுக்கு இடறுதலுக்கு ஏதுவான கண்மலை, விடுதலுக்கு ஏதுவான கல்லது. புரிஞ்சுக்கங்க, கிரேஸ் எல்லாருக்குமே ஆசீர்வாதமான விஷயம்தான். ஆனா அதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அந்த கண்மலை இடறுதலுக்கு ஏதுவான கண்மலையும். தீர்க்கதரிசியர் சொல்லியிருக்கிறாரு, ஃபுல்லாக வாசிக்கணுமா நீ மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் மகனே அப்படின்னு. கொஞ்சம் வாலிம்பையா. ஸோ இடறுதலுக்கு ஏதுவான கண்மலை. கிரேஸ் இஸ் a stumbling block. அது அநேகருக்கு இடறுதல். ஏனென்றால் அது அப்படித்தான். என் அன்புக்குரியவர்களே, இப்ப என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய பர்சனாலிட்டி எந்த விதத்திலும் பிசாசு உங்களை தொடுவதற்கு இங்கே உரிமை இல்லை. அவ்வளவுதான். நீங்க நீதிமான், நீங்க பழலாம் அடுத்த விஷயம். சார் நீங்க நான் நீதிமானாவே இருந்தாலும் இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? முன்னாடி இருக்கிற ரொம்ப நீதிமான இருந்துட்டாருன்னா அவர் ஸ்டாண்டர்டுக்கே பேசிக்கிட்டு இருப்பாரு. அதனால உள்ள இருக்கிற 3 பேர் மட்டும் தோத்திரம், மீதி பேர் அவர் ஸ்டாண்டர்ட்ல இல்லைல்ல. ஒரு நல்ல போதகன் தான் நீதிமானா இருந்தாலும் பாவிகளோட ஸ்டாண்டர்டுக்கு பேசணும். நான் பலமுள்ளவனாய் இருந்தாலும் பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு நான் பலவீனரை போல் ஆனேன். உடனே அவர் பலவீனர், நீ அதையும் அப்படி போட்டுக்கிறது. புரியுது உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரன் அவன் ஸ்டாண்டர்டுக்கு பேசாம மக்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு பேசணும். அதனாலதான் நீ பாவியா இருந்தவன் ஆசிரியப்பார் இந்த இடத்துக்கு ஏன் வரோம்னா, பலவீனமாய் இருக்கிறவர்களை அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்கி உன்னை தொடர்றதுக்கு பிசாசுக்கு உரிமை இல்லை. அதை புரிஞ்சுக்க. போத என்ன சார், உங்க பையன் பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டான், ஓகேயா? உடனே பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சப்பு சப்புன்னு அறைகிறாரு. என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஏன் படிக்கிறேன்னு கேட்பீங்க. சொல்லுவார், சார் ஃபெயில் ஆயிட்டேன் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உன் வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பரமபிதா எனக்கும் உங்களுக்கும் நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? Is this a public toilet? கண்டவன் வந்துட்டு போறதுக்கு வாழ்க்கை அப்படியா? நீ தேவனுடைய பிள்ளை. ஆமென். கொட்டு வாங்கினால் மோதிரக்களை தான் கொட்டு வாங்கணும். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, மனிதனை தண்டனைகள் அல்ல, அதெல்லாம் பிசாசு அவன் மேல நம்பிக்கையை கொண்டு வருவதற்காக சொல்லிக் கொடுத்தது. மனிதனை தண்டனைகள் அல்ல, அவருடைய தயவு, அவருடைய நீடிய பொறுமை என்பவைகளின் ஐஸ்வர்யம் அவனை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அவனை ஏவுகிற. சந்தேகப்படுகிற மனைவிமார்களின் கணவர்கள் 6 வருஷத்தில் திருந்துவார்கள் என்றால், நம்புகிற மனைவிமார்களின் கணவர்கள் 6 மாதத்தில் திருந்துவார்கள் என்கிற அதிர்ச்சியான ஒரு உண்மையை, ஒரு புள்ளி விபரத்தை உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். எப்பவுமே நம்பிக்கைக்கு பின்பாக மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், என்னை நம்பாதவர்களுக்காக நான் எதையும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னை நம்புகிறவர்களுக்காக கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை நம்பாதவனுக்காக நீங்க நல்லா வாழணும் தேவையில்லைங்க, ஆனா உங்களை நம்புறவனுக்காக நீ நல்லா வாழணுங்க. என் வாழ்க்கையில் நான் வேண்டாம் என்று ஒதுக்கியதெல்லாம் என் எதிரிகளை பார்த்து பயந்து அல்ல, நீங்க எல்லாம் ஒரு ஆளடா போடாண்டுவேன். நான் சிகரெட் குடித்ததில்லை, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த தம்மு போடுற ஆளா இருந்தா எவனாச்சும் ஒருத்தன் வந்து ஆபூன்னு கிட்டிக்ஸ் பேசுறான், நான் இன்னொரு தம்ம அப்படியே பத்த வைப்பேன். நான் அப்படி ஆள். நான் எதிரிகள் என்னை மாற்ற முடியாது. எப்பவுமே எத்தனையோ பேர்
சிகரெட் குடிக்காதுன்னு சொல்லி திருந்தாதவங்கெல்லாம் பையனுக்கு நான் சிகரெட் குடிக்கிறதுனால பாதிப்பு வரும் என் பிள்ளைக்கு அப்படின்னு ஒன்று குடிக்கிறது என்ன செஞ்சிருவாங்க, நிப்பாட்டிடுவாங்க. அதனால இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஃபுல்லாக கேன்சரை காமிச்சாங்க, எதோ காமிச்சாங்க. அதுக்கெல்லாமே பயப்படல. அதுக்கப்புறம் தம்மை போட்டுட்டு தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறான். ஆனால் இப்போ குழந்தைய காட்டுறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லானது லவ்வு. ஆமாம், அப்படியே சத்தியத்தை லவ். ஸோ லவ் தான் ஒருத்தரை மாற்றும் என் அன்புக்குரியவர்களே. ஸோ யூ மஸ்ட் நோ விச் இஸ் த பவர்ஃபுல் வெப்பன். நீங்கள் ஏசுநாட்டை வந்தால் திருந்தவே மாட்டீங்க. இவங்க பண்ணுற பிரசங்கத்தெல்லாம் பார்த்தா சபை அப்படின்னா இவன் சொல்ல மாட்டேன் சாமி கும்பிட்றாங்க, ஒன்றும் புரியலையே. ஆனால் இவன் சொல்கிற ஏசுனார் அப்படி அமைதியாக இருக்கிறாரு. இப்படி அமைதியாக இருந்து உலகத்தையே உள்ளே கொண்டு வந்துட்டாரு. அமைதியாக இருக்கிற சாமிக்கு முன்னாடி இந்த காவல் தெய்வம் இல்லை அப்படி நிற்கிறாங்க சில பிரசங்கிமார்கள். சார் நீ என்ன சாமியை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அருவாளை தூக்கிட்டு நாக்க துருத்திக்கிட்டு அழிஞ்சிருவ அப்படின்னா பார்ட்டி இவர் வேற இடத்துல ரெப்ரசன்டேட்டிவா இருக்க வேண்டியவர். நல்லா தெரிஞ்சுக்காங்க, சிங்கங்கள் வலிமையானதுதான், ஆனால் அவைகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. ஆட்டுக்குட்டிகளோ வலிமை இல்லாதவைகள், ஆனால் அவைகளின் எண்ணிக்கை உலகமெங்கும் பெருகி கொண்டே இருக்கிறது. காரணம், இந்த ஆடுகளுக்கு மேய்ப்பன் என்று ஒருவன் இருக்கிறான். அதனால மைண்ட்ல இருந்து இங்கிட்டு பிசாசு வந்துருவானா, அங்கிட்டு எங்கிட்டு வரமாட்டான் சார். உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே அவனுடைய கரங்கள் செயல் இழந்து போவ புள்ளி வச்சிட்டீங்களா? லேசான காரியம், லேசான காரியம். கொஞ்சம் கூட அவனை குறித்த பயம் உங்களுக்கு வந்துவிடவே கூடாது. கொஞ்சம் கூட உங்கள் எதிரியின் தந்திரங்களை குறித்த பயம் உங்களுக்கு வந்துடவே கூடாது. தலையை நசுக்கு வர்றா பாப்பண்டா அப்படின்னு உட்காரணும் தைரியமா. சத்துருக்களோடு ஒளிமுக வாசலில் பேசுவார்கள். சத்துருட்ட பேசணும் சார். ஆமா, எதான் பண்ண போறோம்? பெண்ணன்ற. ஆமா, நீ சொல்ற மாதிரி கெட்ட என்ன பெண்ணன்ற. தலைவர் கூட இருக்கிறாரு, தைரியமா பேசணும். சார் நீங்க மாறுறது கொள்றது எல்லாம் உங்களுக்கு அவருக்கு இருக்கிற பிரச்சனை. இதுல மூன்றாம் ஆளுக்கு இடமே கிடையாது. சில பார்த்தீங்கன்னா அந்த இடையில இப்போ இல்லை, ஒரு 5 வருஷத்துக்குலாம் முன்னாடி அப்படியே நான் ஜெபிக்கும் போது சுற்றி வந்து நிற்பாங்க. குறிப்பாக அம்மணிகள் தான். அவங்களுக்கு தான் இந்த ரொம்ப ஐயோ ஃபாதர் விழுந்துடக்கூடாது, பாஸ்ட் விழுந்துடக்கூடாது, ரீகா மானா சாந்தா ராபான்னு சுற்றி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜென்ஸ்லாம் அந்த அளவுக்கு கிடையாது, எல்லா பெண்களும் கிடையாது. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு என்னென்னா அந்த ஹெர்குலஸ் மாதிரி, ஹெர்குலஸ் என்ன செய்வான், உலகத்தையே முதுகில் வச்சுருப்பான். அந்த மாதிரி இவங்களுக்கு அப்போ டோட்டல் மினிஸ்ட்ரி அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி. நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிறது, என்ன காப்பா இங்கே சவுண்டு இங்கிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. ஏன்னா அந்த இவங்க ஃபுல்லாக அப்படியே என்ன செய்கிறாங்களாம், பேக்கப். ஜேக்கப்புக்கு ப்ரே பண்ணி தான் இங்கே பேக்கப் வந்து பேக்கப். நான் சொல்லிட்டேன் பேக்கப் பண்ணு. நான் கேட்டேன் என்ன சார்? இல்லை நான் ஃபுல்லாக ஜபத்தில் உங்களை ஜபத்திலே தாங்குவது என்பது அழகான ஒரு வார்த்தை. தாங்குவதுன்னா பெரிய லெவலில் பிரேக் பண்ணுறது, உடைக்கிறது. இது ஒரு அவிசுவாசத்தின் விளைவில் அந்த பாவத்தை குறித்த பயம், ரொம்ப பாவத்தை குறித்த பயம் இருக்கிறவங்களாம் பர்சனலாக அந்த பாவத்தில் விழுந்திருப்பாங்க. தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ஒரு பாவத்துக்கு ரொம்ப ஊழியக்காரருக்கு ஜெபிக்கிறேன், ஆண்டவரே அவர் அந்த பாவத்தில் விழுந்துடக்கூடாதுன்னா அவன் வலுவாக விழுந்திருக்கான்னு அர்த்தம். ஏன்னா அனுபவம் பேசுது. நாங்கள் இப்போ என்னப்பா என்ன அது, ஏன் அது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு அந்த காயங்கள் இல்லைன்னு அர்த்தம். அதான் மேட்டர். ஆனால் இவ்வளோ அப்படியே ஜபத்தில் காப்பா அப்படி உரு போடுறாங்க. குண்டலினி சக்தி இங்கேருந்து இப்படி மேலே கொண்டுறாங்க பாருங்க, ரீமானாஷம் இல்லை. இது உலகம் முழுவதும் போகணும். அங்காங்க இருக்கிற ஜெப வீராங்கனைகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்போ ஜெபிக்க வேணாம், ஜெபிங்க. வெற்றியின் சிந்தையோடு ஜெபியுங்கள், தோல்வியின் பயத்தோடு ஜெபியாதிருங்கள். ஜெபங்கள் பயத்தின் விளைவாய் வருவதல்ல, அது வெற்றியின் விளைவாய் வருவது. Prayer is an authority.
ஆமென். ஒருத்தர் வந்து அருவாள் எடுத்து திடீர்னு வெட்ட வந்து நாங்கள் டிவிஎஸ் வீட்டில் போகும்போது திடீர்னு ஒருத்தர் அருவாளை தூக்கிட்டானா. என்னடா அந்நிய பாசம் எதுக்குடா வந்துச்சு? அருவாளை பார்த்தாலும் பயத்தில் வந்துருச்சு. அவன் கொஞ்சம் மறந்துட்டேன். என்னடாவே prayer comes out of fear. It is a second class, third class prayer only. அது not necessary நான் சொல்ல மாட்டேன். It's a third class prayer. பயந்து போய் சீசரில் எழுப்புனாங்க பாருங்க. ஐயரே ஐயரே நான் எந்திரிச்சேன். அன்பு பிள்ளைகளே அப்படின்னாரா, மண்டையில போட போய் உட்கார தூங்குற பெண் எழுப்புனீங்கன்னாரு. ஐயா உங்களை எழுப்பாம யார் எழுப்பும்? டே நீ எழுப்பு, நீ பயத்தில் எழுப்பக்கூடாதுடா. ஜபம் என்பது பயத்திலிருந்து வந்தால் அதுக்கு பேர் ஜபமே கிடையாது. தைரியத்திலிருந்து வரணும். சார் நீங்க சும்மா இருங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றவன் தான் தளபதி. ஐயா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்றது வந்து இருக்கிறவனே டர்ற கிளப்பி விட்டுட்டு சொல்றேன் நான். இல்லை என்னன்னா உங்கள்ட்ட ஒன்று காட்டினார்னா நீங்க தளபதினு அர்த்தம். உங்களால் அதை நொறுக்க முடியும்னு அர்த்தம். அவ்வளோதான். பாலை இன்னொரு ஆள் கோட்டில் போட்டு போகணும் இல்லை, நீங்க நொறுக்க முடியும். அதனால உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. உன்னை திரும்பி கேட்டேன், நீங்களாம் எத்தனை வருஷமா இருக்கிறீங்கம்மா இந்த ஊழியங்களில் அப்படின்னு. ஷாமா நாம 3 வருடமாக நாங்கள் தேவ கிருபையினாலே இருக்கிறோம். நான் 16 வயசுலேருந்து ஊழியத்தில் இருக்கிறேன். இத்தனை வருட காலமாக எனக்கு பின்னாடி 4 ஜெப வீராங்கனைகளோடு நான் தெரியலை. ஆனால் தேவன் என்னை பாதுகாத்தார். தேவன் உங்கள் ஜெபத்தின் அடிப்படையில் வேலை செய்கிற தேவன் அல்ல என்கிற அதிர்ச்சியான உண்மைகள் சொல்லுகிறேன். ஆனால் ஜெபத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறவர் என்பதற்கு நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த வசனங்கள் அத்தனையும் பழைய உடன்படிக்கையோடு இணைக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கையிலே நாம் வேண்டிக் கொள்வதற்கு ஏற்றாற்போல் கிரியை செய்வதற்கு தெய்வம் அல்ல, நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். ஸோ உங்க பிரேயர் வந்து இங்கே இட் டேக்ஸ் a less part. அதை நான் சொல்ல வருகிறேன். நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், இவ்வளவு நேரம் நான் பேசினது ஒரு வரியில சொல்லணும்னா என்னன்னா, God has no limit. ஆமென். God has no limit. நீங்க எப்பவுமே ரூட் போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, ஒரு செய்தி எப்படி கொடுத்தா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்? ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஆனா தேவன் நினைச்சானா நீங்க ப்ரிப்பரேஷனே இல்லாம கொடுக்க போற. நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த செய்தியின் வியூவர்ஸை விட ப்ரிப்பேரே பண்ணாத செய்தி இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும் முத. அப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் ப்ரிப்பரேஷன் இல்லாதப்பவும் உங்களுக்கு அதே தைரியம் இருக்கும். இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்? யாரும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம்ன்ற கண்டியா இல்லை. ப்ரிப்பரேஷன் இல்லாத போதும் அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமா, நான் டிக்கெட்டை நம்பி வரல, நான் கண்டக்டரை நம்பி வந்திருக்கிறேன். டிக்கெட் எடுத்தோன்ற தைரியத்தில் வரல, கண்டக்டர் எனக்கு தெரிஞ்சோன்ற தைரியத்தில் வந்திருக்கிறேன். அவர் நினைச்சாருன்னா எனக்கு ஒரு டிக்கெட்டை எடுத்து என்ன கூட்டு போவார், இல்லாட்டி டிக்கெட்டே போடாம என்ன கூட்டு போவார். சோ பொருட்கள் மீது அல்ல, தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள். தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள். ஓகே, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என் அன்புக்குரியவர்களே, அப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, காடுக்கு லிமிட் கிடையாது. ரெண்டாவது, பிசாசுக்கு ரைட்ஸ் கிடையாது. இதை புரிஞ்சிட்டீங்கன்னா எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ, மிக முக்கியமான ஒரு வார்த்தை இப்பொழுது நான் பேசுகிறேன், தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் பிசாசுக்கு பயப்படுவதற்கு காரணம், அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மீது ஒரு லீகல் ரைட்ஸ் இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. அந்த பயத்துக்கு அடிப்படை காரணமே அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லீகல் ரைட்ஸ் இருக்குன்னு உங்க மனசுல எங்கேயோ எழுதி இருக்கு. புட்டிங்கேறீங்க. ஒரு விஷயத்தை ஆழமா வச்சுக்காங்க. எந்த விதத்திலும் அவன் என்னை தொடுவதற்கு அதிகாரம், சட்டபூர்வமான அதிகாரம். வெளியேறு. கையை தட்டி அவருக்கு ஆமென், 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 ஆமென். எந்த விதத்திலும் உங்களை தொடுவதற்கு பிசாசிற்கு சட்டபூர்வமான அதிகாரம் என்று எதுவும் இல்லை. ஏனென்றால் எந்த ஒரு காரியத்திற்காக பிசாசு உங்களை அடிக்க வேண்டும் என்றாலும் அந்த அடிகளை எல்லாம் உங்கள் பெயருக்கு அவர் வாங்கிவிட்டபடியினால்
மறுபடியும் உங்களை அடிப்பதற்கு அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். பிறகு சிலுவை வீணாயிருக்குமே. உங்க மனசுல ஆழத்துல எங்கேயோ எழுதி ஒட்டி வச்சிருக்கான் பிசாசு ஒரு ஸ்டிக்கரை. உரிச்சிடுங்க, பழைய வருஷ ஸ்டிக்கரை உரிக்கிற மாதிரி உரிச்சிடுங்க. எந்த விதத்திலும், கமான் சே, எந்த விதத்திலும் பிசாசு என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் தொழிலை, என் ஊழியத்தை தொடுவதற்கு எந்த விதத்திலும் சட்டபூர்வமான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆமென். பிரைஸ் காட். அதை புரிஞ்சுக்காங்க. இந்த வார்த்தை பாவிகளுக்கு ஒரு மாபெரும் நற்செய்தி. நீங்க நல்லா இருக்கணும் தேவன் விரும்புகிறார். ஆமென். உங்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களை சரி செய்வது என்பது தேவனுடைய மாற்று சிகிச்சை. அதுக்கும் இவனுக்கும் என்னவே இல்லை, சம்பந்தமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? சார், உங்க கையில ஒரு கட்டி வந்துருச்சு, அது ஒரு மோசமான கட்டி. அந்த கட்டியை எடுக்கணும், இல்லாட்டி கையே எடுக்கிற மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு உடனே டாக்டர் என்ன செய்யறாரு? இந்த கட்டியை விட்டா விரல் ஃபுல்லா உடம்புக்கு வந்துடும் உடனே அதை கட் பண்ணணும். நம்ம கறிக்கடை பாய் இருக்காருல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியுதா? கறிக்கடை பாய் நல்லா கறி வெட்டு வர மாட்டாரா? ஒரே துண்டில் காலி பண்ணிடுவார். இவங்க 50 பேர் மோமுடியை போட்டு கா 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 சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, பாயை கூப்பிடுங்க கறிக்கடை பாய் அப்படின்னு வச்சு கோழி காலை வெட்டுற மாதிரி சக்கால் அப்படின்னு வெட்டிடுவார். எப்படி? மேலே 2 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு. கூப்பிட்டுருமா பாய? சொல்லு. பிசாசை கூப்பிடுறியே, பிசாசு இப்படிலாம் பண்ண அவர் திருந்து. கறிக்கடை பாய் 2 நிமிஷத்தில் பண்றத மருத்துவர்கள் 2 மணி நேரம் ஆனாலும் மருத்துவர்கள் தான் அதை செய்ய வேண்டும். அவங்களுக்கு தெரியாத 2 நிமிஷத்தில் காலி பண்ணிட்டு போறதுக்கு. உங்களை ஹர்ட் பண்ணாம செய்யணும். கையை தட்டு. உங்களை நோகாம செய்யணும். உங்க பேர் ரிப்பேர் ஆகாம செய்யணும். ஏன்னா உங்க பேர்ல அவர் பேர் இருக்கு. உங்க வாழ்க்கையில் அவர் வாழ்க்கை இருக்கு. உங்களுக்கு நடக்கிற ஒரு சிறிய துரும்பு கீழே விழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு அது இழுக்கை உண்டாக்கும். ஆகையால் உங்கள் வாழ்க்கை 100% ஆசீர்வதிக்கப்பட்ட பெர்ஃபெக்டான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே யாருடைய அதிகாரமும் உள்ளே வர முடியாது. இந்த உலகத்தை பிசாசு பார்க்கும்போது உங்களை மட்டும் எப்படி பார்ப்பான்னா, தன்னுடைய வல்லமைக்கு அப்பாற்பட்ட மக்களை பார்ப்பான். உங்களை மட்டும் ரீச் பண்ணவே முடியாது. ட்ரை பண்ணானே என்ன வரும்னா, இந்த சந்தாதாரர், ஆங்கிலத்தில் என்ன சொன்ன அதுக்கு, திஸ் சப்ஸ்கிரைபர், இந்த சந்தாதாரர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார், அல்லது இந்த சந்தாதாரர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார். ஆமென். அதனால பிசாச எந்த விதத்திலும் ஏறி போட்டு மீதிங்க, வெளியே போ, மண்டையில போட்டுருவேன் போ. ஆமென். அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். அப்பா அவன்கிட்ட எப்படி பேசணும்? தயவு கூர்ந்து நீங்கள் வெளியேறும்படி எப்படி பேசுவோமா? இல்ல புரியல. எப்படி பேச? தயவு கூர்ந்து வெளியேறும்படி. அவன்கிட்ட அவன் மொழியில பேசுங்க. போடா, போறியா இல்லையா, அப்படிதான் பேசணும். மனது உருகி பேசுகிற பிரசங்கிகளை பார்த்துருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் ஒரு நாளோட கோவப்பட்டதே கிடையாது. அவங்க பேசும்போதே மனதுருக்கத்தோடு தான் பேசுவாங்க. ஆனால் ஃபைனல் ப்ரேயரில் பிசாசை துரத்தும் போது மட்டும் அவங்கள டோட்டல் டோனே மாறும் பாருங்க, அவங்க பர்சனாலிட்டியே மாறும் பாருங்க. அந்த நேரத்தில் அந்த அந்த அத்தாரிட்டியே வேற மாதிரி வரும். இவரா ஐயாவா இப்படி பேசுறாரு? அவன்கிட்ட அப்படித்தான் பேசணும். என்ன சொல்ல வர்றேன்? ஆமென். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்கன்றேன்.
அவனை மைண்டுக்குள்ள விடாதீங்கன்ற. நீ யாரா? நீ இயேசு நாமத்தில் வெளியேறா. கைத்தட்டு கொடுத்தவருக்கு ஆமென். ஆமென். யெகோவா ஓசேனு என்றால் அவர் உங்களை உருவாக்குகிற கர்த்தர், உருவாக்குகிற தேவன். இதுல எந்த மனிதனோட உதவியும் அவருக்கு தேவையில்லை. நீ கறிக்கடை பாய் மாதிரி வந்து கரையில் விரலை வெட்டிட்டு போயிடுவ. உன் கையில் கொடுத்தா தான் நடக்கும், எனக்கு தெரியும். இல்லை நீங்கள் லேட்டாக பண்ணுவீங்க, நான் லேட்டாக பண்ணாலும் தெளிவாக பண்ணுவேன்டா. ஆமாம், கை இருக்கும், கட்டி மட்டும் போகும். ஆமாம், நீ வந்தால் கையே போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், பாதகமே இல்லாமல் வேலை செய்கிற தேவன். கையை தட்டுங்க இயேசு நாமத்தில். அமைதியாக அமர்ந்திருங்கள். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். அந்த இடத்துல தான் நிற்கணும், அந்த இடத்துல தான் நிற்கணும். எனக்கு விரோதமாக சொல்லுங்க, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். எனக்கு எதிராக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவும் குற்றப்படுத்தப்படும். இந்த இரவு வேளையிலே இந்த 2 வார்த்தைகளும் எனக்காக 100% வேலை செய்து எல்லாவற்றை நிர்மூலமாக்குவதாக. எங்களுக்கும் எங்கள் ஊழியர்களுக்கும் எங்கள் நண்பர்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற அத்தனையும் இந்த இரவு வேளையிலே செயல் இழந்து போவதாக இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறது. நல்லா 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 கைத்திருக்கவங்க முழு வாழ்க்கையும் இந்த ஒரு சில வரிகளினாலே வேறு ஒரு வர்ணத்திற்கு மாறுகிறது. எஸ் லார்ட், எஸ் லார்ட். நல்லா கைத்தட்டுங்க. நல்ல 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 அந்நிய பாஷையில் இந்த 2 வரியிலே என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள், ஒரு பூரண மாற்றங்கள் ஏற்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்ப பண்ணது பேரும் ஜெபம் தான். இப்ப என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும் சார், அதை தனியா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி ஜெபம் பண்ண சொல்றாரு. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவாங்க. உடனே ஏரோது காலை விழுந்துரு, ஐயான் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். So when God saws something, that means you must take your authority and crush his head. இயேசுவின் நாமத்தில் it's already crushed. ஆமா, ஏறி மிதிச்சு ஸ்டாம்ப் டவுன் பண்ணி வெளியேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். உங்கள் எதிரிகளின் எதிர்பார்ப்புகள் எண்ணமற்று போகும், செயலிழந்து போகும். இதெல்லாம் என்னன்னா, இதை நீங்கள் என்ன செய்யணும், திஸ் இஸ் அ ப்ரேயர். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜெபமே பண்ணலைன்ற மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. அவனோட நீங்கள் நிறையா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு நேரம் ஜெபம் பண்ணிட்டு போவான், நம்ம 100 ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முதலாவது நாங்கள் ஜெபிக்காதவர்கள் என்ற எண்ணத்தை எடுத்து போடுங்க. நாங்கள் ஏகப்பட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்யா. ஆமாம், நீ ஜெபம் நீ பண்ணுறதே நாங்கள் பண்ணுறதில்ல. ஸோ என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டீங்க. ஒரு எதிர்மறையான காரியத்தை தடுப்பதற்கு அல்லது தவிடுபடியாக்குவதற்கு என்ன செய்யணுமோ செஞ்சிட்டீங்க. டெவில் ஹேஸ் நோ ரைட், ஹி ஹேஸ் நோ எனி அதர் லீகல் ரைட்ஸ் ஓவர் யூ. தைரியமாக இருங்கள், உங்களுக்கான கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்கான நிந்தையும் அவமானத்தையும் சிலுவையில் அவர் சுமந்தார். சிலுவையில் சுமந்தது யாருடைய நிந்தை? அவருடைய நிந்தையா? இல்லை, நம்முடைய நிந்தையை அவர் சுமந்தார். அவர் நிந்தையும் அவமானத்தையும் சுமந்தபடியினால் நான் சொல்லுகிறேன், நாம் நிந்தையும் அவமானத்தையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாகிலும் ஒன்று உங்களுக்கு எதிராக வரும்போது அங்கிருந்து தேவன் உங்களை எங்கேயோ கொண்டு போறார். ஸோ என்ன சொல்லுவேன்னா, God has no limit, devil has no right. அவ்வளோதான் நீங்கள் நான் உங்கள்கிட்ட பேசுனது. God has no limit, devil has no rights. எல்லாம் சொல்லுங்க. My father has no any limit, my enemy has no any rights. அவ்வளோதான். இது உங்களுக்குள்ள இருக்கும்னா நீங்க பாட்டுக்க உங்களுடைய ஒரிஜினல் சார், ராஜா சார், நீங்க ராஜா சார், அது நீங்க மறந்துறாங்க சார், மறந்துறாங்க சார். ராஜான்னா யார் தெரியுமா? பைபிளை படிங்க. இல்லையா
பழைய தமிழ் புக்கையாச்சும் வாங்கி வாசிங்க. ராஜாக்கள் எப்படி ஆண்டிருக்கிறாங்க சார். எதிரிகள் சங்கிலியை போட்டு இழுத்துட்டு போயிருப்பாங்க. அப்போ அப்படிதான் பேச, நான் உன்னை ஏன் அழைத்து வந்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள், இழுத்து வந்திருக்கிறீர்கள். கிங்கா தான் சார் இருக்கணும். ஆமா, நீங்க மங்குன்னு இருந்தீங்கன்னா அவன் ஆமா சங்கு உதிராவன். ராஜாக்களாக இருக்க வேண்டும். ஆமா, துணிந்தவனுக்கு அப்படி வரணும். நீங்க ஊதிட்டாங்களா? இல்ல தைரியமா இருங்க சார். உங்களை ராஜாவாக தான் சிருஷ்டித்திருக்கிறார் தேவன். நீங்க ராஜா தான். என் அன்புக்குரியவர்களே, ஸோ உங்களுடைய ஜெபம் ராஜா மாதிரி இருக்கணும். நீங்கள் அவர்கிட்ட பேசும்போது ராஜா மாதிரி இருக்கணும். உங்கள் எதிரிகிட்ட பேசும்போது ராஜா மாதிரி பேசணும். இதெல்லாம் ரத்தம், இதெல்லாம் வித்து, இதெல்லாம் தானாகவே என்ன செய்யணும்? வரணும். அதான் அடிக்கடி சொல்கிறேன்ல, சிங்கம் வந்து சகதியில் விழுந்தவன எந்திரிச்சோமையோ நகத்தம், சகதியில் விழுந்து எந்திரிச்சால் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டால் என்ன சொல்லுவேன்? குற்ற உணர்ச்சி எடுத்து போடுங்க, பயத்தை எடுத்து போடுங்க. என்ன பயம்? எதுக்கு பயப்படுறீங்க? தூக்கி எறிங்க பிசாசு கொடுக்குற பயத்தை. சர்வ வல்லவருடைய நிழலுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான்கள் என்பதினால் அல்ல, அவர் நல்லவர் என்பதினால். ஆமென். மைண்ட்ல வச்சுக்காங்க. யாராச்சும் இப்போ நீங்கள் வந்து திடீர்னு வந்து பிசாசு சொல்கிறேன் உங்கள்கிட்ட, நீ இன்னைக்கு தப்பு பண்ண, அதனால் நாளைக்கு நீ செத்து போயிடுவ அப்படின்னு நீங்கள் சிரிக்கணும். சரிங்க? எதுக்கு சிரிக்கிற? தப்பு பண்ணா செத்து போனா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்து போயிருக்கேன்றா போட. ஓ லாஜிக் படியே வச்சுக்கோ. நீலாம் நிற்க மாட்ட, அவன் பலவீனங்கள் அழிச்சிடும் அப்படின்னா ஊழியம் தொடங்க அடுத்த வருஷமே செத்துருக்கணும். நான் இல்லை. உங்களுடைய வலிமையே நீங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறீர்கள். You are not alone. ஆமென். சரியான மெசேஜ் சார். எங்க இருந்து வருதுன்னே தெரியல சார். நான் எடுத்து வச்சதுக்கு ஒன்றும் போல சார். எங்க இருந்து வருதுன்னே தெரியல எனக்கு. நான் எழுதாதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் நினைக்காதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜப கூட்டத்தை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரேன். இங்கே வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு பேச்சு அப்படி கூட்டம் சொல்லலை, சொல்கிறேன். அதுதான் வந்து நீ வேறு மனுஷன் ஆவாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன் மீது இறங்குவார். அப்பொழுது நீ தீர்க்க தரிசனம் சொல்லி நீ வேறு மனுஷன் ஆவாய். ஆவியானவர் இறங்கும் போது எல்லாம் தவிடுபடி ஆயிடும். எடுத்து வச்ச மெசேஜ் கூட தவிடுபடி ஆயிடும். ஃபுல்லாக காலி பண்ணிட்டு அவர் வந்து நின்றுட்டு இருப்பார். கர்த்தர் நல்லவர். 5 நாள் எடுத்தோம் எண்ணங்களின் வலிமைன்னு. நீங்கள் நினைக்கிறதா உங்களுக்கு நடக்கும்னு. 6வது நாள் வீட்டில் போய் பைபிளில் திறந்து பார்த்தா நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர் வருது. என்னையா சாமி வரு, பலமுள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணி வீட்டுக்கு போனோம்னா, பலமற்றவனுக்காகிலும் அவர் உதவி செய்வது லேசான காரியம். ஓ, அவர் எப்பொழுதும் என் பிரசங்கத்தை விட பெரியவராக இருக்கிறார். நல்லா கை தட்டுங்க. ஆமென். All the ways of my ministerial life, என்னுடைய 28 வருட பிரசங்க அனுபவம். 28 வருடமா நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 28 வருஷத்துல நீ கண்டுபிடிச்ச ஒன்று சொல்லுங்கன்னா, அவர் எப்பொழுதும் என் பிரசங்கத்தை விட பெரியவராக இருக்கிறார். நம்முடைய பிரசங்கங்கள் எல்லாம், மிக சிறந்த பிரசங்கங்கள் எல்லாம் அவருடைய வல்லமையின் கடைக்கோடியை விவரித்துக் கொண்டிருக்கிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கோள்கள், இதெல்லாம் இன்னும் கண்டே பிடிக்க முடியாத தூரம்லாம் இருக்கான். இது எல்லாம் யோபு சொல்றான், உம்முடைய கிரியையின் கடைக்கோடிகள் எல்லாம். அந்த வந்து சைடு ஆக்டர்ஸ், சூரியன்லாம் சைடு ஆக்டரான். ராஜா வாழ்க, ராஜா வாழ்க வாங்கல, எல்லாம் 50-50 ரூபா போ சைடு ஆக்டர் எல்லாம் வெளியே போயிரு. அந்த மாதிரி ராஜா வாழ்க மாதிரி சூரியன் சந்திரன்லாம். அப்ப இந்த சைடு ஆக்டர் எப்படி இருந்தா மெயின் ஆக்டர்ல எப்படி இருக்கும் சார்? விசிலடிங்க சார்.
என்ன சார் நீங்க? தேவன் பெரியவர்.